மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் 2016 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் ஃபார் ஒய் இஃப் டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் 2dy by dt plus y equal to 0 with initial conditions y of 0 equal to 1 and y dash of 0 equal to -2 கொடுத்துட்டு இந்த செகண்ட் ஆர்டர் ஓடி இது ஓடி இல்லையா, செகண்ட் ஆர்டர் இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல இது சால்வ் பண்ணால் இந்த கீழே வர நாலில் எது ஜென்ரல் சொல்யூஷன் கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஏன் சார் இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? இப்போ சொல்யூஷன் சொல்லும்போது அதில் ஜென்ரல் சொல்யூஷனில் கான்ஸ்டன்ஸ் வரும் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி. அதுக்காக தான் இது கொடுக்குறது. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற செகண்ட் ஆர்டர் ஓடி எழுதிக்கிறேன். டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் 2 into dy by dt plus y equal to 0. ஓகே, கிவன் ஓடி இதுதான். இப்போது இதிலேருந்து நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? m ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? சரி, இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? m வேல்யூஸ் 2 கிடைக்கும். இப்போ இதை என்ன பண்ணலாம்னா m + 1 இன்ட்டு m + 1 இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஃபேக்டரைசேஷன் நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை என்னால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. m ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த m வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். 2 வேல்யூஸ் கிடைக்கும். சரி, இப்போ இதிலிருந்து நமக்கு m வேல்யூ என்ன கிடைக்குது? 2 வேல்யூஸ் கிடைக்குது. ரெண்டும் சேமாக இருக்குது, -1, -1. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சேமாக இருந்தது அப்படின்னா முதல்ல காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு இது ஆக்சிலரி ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ண கிடைக்கிற வேல்யூஸை வச்சு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதிடலாம். கொடுத்துருக்கிற ஓடிக்கு எப்படி சார் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்? இப்போ செகண்ட் ஆர்டர் ஓடிக்கு மட்டும் இல்லாமல் தேர்ட் ஆர்டர் இருக்குது, அதுக்கும் இருக்கா சார்? இருக்குது. இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சேமாக வந்தால் என்னென்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இங்கே பாருங்கள், டீயில் இருக்குது. இங்கே எக்ஸ் இருந்தால் நம்ம இங்கே எக்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், டி இருந்தால் டி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏடி ப்ளஸ் பி இ பவர் லாம்டா டி. இங்கே எக்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இங்கே கவனிக்கணும், இங்கே எக்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? இங்கே கீழே டினாமினேட்டரில் டி டேர்ம் இருக்குது. ஸோ டி நாம் யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் dy by dx plus y equal to 0 இருந்தால் நம்ம இங்கே எக்ஸை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? வேரியபிள் ரெண்டாகிற வேரியபிள் வந்து இங்கே டி தான். ஸோ நம்ம டீயை யூஸ் பண்ணி எழுதுகிறோம். இப்போது ஜென்ரல் ஃபார்முலா இது சார். நீங்கள் சேமாக வந்தால் எதுன்னு சொல்லிட்டீங்க, வேறு வேறையாக வந்தால் என்ன சார்? இப்போ மொத்தத்துக்கும் சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிச்ச லாம்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாம்டா 1 லாம்டா 2, இந்த சொல்யூஷன் 2 தான். நான் லாம்டா 1 லாம்டா 2 எடுக்கிறேன். 2 சேமாக வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு லாம்டா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதோடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் 2 சேம் தானே, ஒரு பேர் கொடுத்துறீங்க லாம்டான்னு. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் லாம்டா எக்ஸ். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். சரிங்க சார், இப்போது ரெண்டுமே சேமாக வந்துடுச்சு. சேமாக வரல, லாம்டா 1 லாம்டா 2 2 கிடைக்குது, பட் ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்படின்னா என்ன சார் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்? அப்படின்னா சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இ பவர் லாம்டா 1x ப்ளஸ் பி இ பவர் லாம்டா 2x. அவ்வளோதான். ஓகே, சரிங்க சார். இப்போது சப்போஸ் சேமாக வந்தால் இப்படி, வேறு வேறையாக வந்தால் இப்படின்னு சொல்லிட்டீங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக வந்துருச்சு. இப்போது லாம்டா 1 பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஐபின்னும், லாம்டா 2 பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் ஐபின்னு, இந்தமாரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக வந்துருச்சு. டிஸ்டிங்க்ட் தான், பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்குது சொல்யூஷன்ஸ் ரெண்டும். அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு ஒரு வே இருக்குது. இங்கே பாருங்கள், சிஎஃப் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் ஏ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ். ஓகே, இப்போ நான் எக்ஸ் போட்டு எடுத்தலாம், டி போட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது 3 நல்லா தெரியுதா? சேமாக வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இது, வேறு வேறையாக வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இது. இல்லை சார், கண்டுபிடிச்சது ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் வேல்யூடாக இருக்குது அப்படின்னா இது. சரிங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வாங்க சார். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி போடாமல் ஏடி ப்ளஸ் பி இ பவர் லாம்டா டீன்னு போட்டதுக்கு காரணம் தெரியுதுங்களா? இங்கே வந்து வேரியபிள் டி, அவ்வளோதான். சரி, இப்போது லாம்டா வேல்யூ தான் இது -1. இது லாம்டா 1 லாம்டா 2 ரெண்டுமே சேம் பண்ணதால லாம்டா. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிஎஃப் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பி இ பவர் -1t, அதான் -t.
ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ரெடி. ஓகே, அதே போல் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். என்ன சார் இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, இங்கே பாருங்கள், ஜென்ரல் சொல்யூஷன், ஓடியோட ஜென்ரல் சொல்யூஷன் y equal to CF plus PI. CFன்றது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், PIன்றது பர்டிகுலர் இன்டெக்ரல், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான். இப்போ நம்ம இந்த CF கண்டுபிடிச்சிட்டோம், PI அடுத்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ PI கண்டுபிடிக்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ட்ரி என்னன்னு பாருங்கள். இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனாகவும் கொடுப்பாங்க, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனும் கொடுப்பாங்க, இங்கே ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனும் இங்கே வரும், எது வேணாலும் இங்கே வருங்க. அப்படி வந்ததுன்னா பாலினாமியல்ஸும் வரும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் ஒன்றுக்கும் ஒரு விதம், நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இங்கே பிரச்சனையே இல்லை, ஏன் சொல்லுங்கள், 0 கொடுத்துட்டாங்க. அப்போ பர்டிகுலர் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி 0 வந்தது அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் இன்டெக்ரலில் கண்ணை மூடிட்டு PI ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ட்ரி வந்தால் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? சரிங்க சார், அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து போடுறேன், அடுத்தடுத்த வீடியோ வரும் பாருங்கள். ஓகே, என்னென்ன டைப்லாம் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். PI equal to 1 by f of d இன்ட்டு இங்கே எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, e power ax. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் PI கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா டைரெக்டாக நம்ம இந்த இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கொண்டு வந்து டிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சி அப்படி சிம்பிளிஃபை பண்ணி விட்டுடலாம். சப்போஸ் இந்த மாதிரியும் வரும், 1 by f of d இன்ட்டு இங்கே வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எது வேணாலும் வரும், cos ax, sin ax, எது வேணாலும் வரும். இந்த மெத்தட்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பாலினாமியல்ஸும் வரும், PI equal to 1 by f of d இன்ட்டு எனி பாலினாமியல் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க உள்ள, x ஸ்கொயரு அந்த மாதிரியும் வரும். ஸோ நிறையா வச்சும் வரும். இப்போ x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி 2 டேர்மாகவும் வரும் இல்லையா, தனித்தனியாக PI1 PI2 பிரிச்சும் போடணும். ஸோ எப்படி கேட்டாலும் x e power ax எந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றும் நான் சால்வ் பண்ணி வீடியோ போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். சரி, இப்போ இங்கே என்ன சொல்ல வரேங்க சார், PI 0 வந்துடுச்சு, ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எந்த ஃபங்க்ஷனும் கொடுக்கல அவங்க. அப்போ டேரெக்டாக 0 இருக்கிறதுனால PI equal to 0ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாமா? y of xன்னு போடுவோம். இப்போ இங்கே t யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொஷினில் என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே t தான் இருக்குது. ஸோ y of t equal to CF plus PI, ரைட். CF என்ன, இந்த இதுதான், CF equal to AT plus B e power minus t plus 0 விட்டுறேன். இப்போ y of t இது தான். சரி, இதோட நிறுத்திட்டு அப்படியே போயிட்டு 4 ஆப்ஷன் பார்க்கலாமே சார். AB இல்லை பாருங்கள், அந்த இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணணும். முதல்ல இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாட்டி. y dash of t நமக்கு கொடுத்துருக்காங்க, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் UV மெத்தட், ஃபஸ்ட்டு இந்த AT ப்ளஸ் B இதை அப்படியே வச்சுக்கிறோம். இது UV அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power minus t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power minus t மைனஸ் வந்து இங்கே கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுருங்க. ஸோ மைனஸ் வெளியே வரும் இல்லையா, இங்கே பாருங்கள், e power AT d by dt of e power AT equal to e power AT, இந்த a இப்படி ஃப்ரண்ட்டில் வரும். இங்கே d by dt of e power minus t இருக்குது. இப்போ a வந்துங்கன்னா -1 இல்லையா, அதுதான் இங்கே -1 e power minus t. ஓகே, அந்த மைனஸ் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே போட்டிருக்கேன். டிஃப்ரென்ஷியேஷன் எதுக்கு கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேஸாக உள்ள இறங்கி சொல்லிட்டு இருக்கானான்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, e power minus t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -e power minus t. ஓகே, இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இதை பண்ணியிருக்கேன் டிஃப்ரென்ஷியேஷன், ப்ளஸ் இப்போ இதை அப்படியே வச்சுக்கிறேன், e power minus t அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதாவது v அப்படியே வச்சுக்கிட்டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். தெரியும் இல்லையா, d of uv equal to uv dash plus vu dash. ஓகே, ஒன்று வச்சுட்டு இன்னொன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணல அதை விட்டுட்டு இன்னொன்று பண்ணணும். இதுதான். இப்போ இங்கே e power minus t ஆல்ரெடி பண்ணிட்டேங்க. இப்போது e power minus t அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணுறேன். இப்போ ஏடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a இன்ட்டு 1, t வந்து 1 ஆகிடும். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t தாங்க நடக்குது. அப்போ a இன்ட்டு 1 ப்ளஸ் b கான்ஸ்டன்ட் தனியாக இருக்குது, 0 ஆகிடும். ஓகேவா, அப்போ a. இப்போது y dash of t வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ y dash of t இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாமா? எப்படி பண்ணலாம்?
இந்த மைனஸ் அப்படியே கூட இருக்கட்டும். இ பவர் மைனஸ் டி காமனாக கூட வெளியே எடுத்துடலாம், இல்லை இப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இ பவர் மைனஸ் டி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பொதுவாக வெளியே இருக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். ஸோ இல்லை சார் நான் அப்படியே நிறுத்திக்கிறேன்னாலும் ஓகே. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம் ஃப்ரண்ட்டில் எழுதுகிறேன், ஏ இ பவர் மைனஸ் டி, இதை அப்படியே பின்னாடி எழுதிக்கிறேன், மைனஸ் ஏடி ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் டி. ஓகே, இது ஒய் டேஷ் ஆஃப் டி, இது ஒய் ஆஃப் டி. இப்போ என் கேள்வி என்னென்னா, இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸை எடுக்கிறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஸோ ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. இப்போ ஒய் ஆஃப் 0 என்னன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே 0 கொடுத்தா ஏ இன்ட்டு 0 0, ஏவே கட் ஆகிடும். இ பவர் 0 1, பி மட்டும் இருக்குது. ஸோ ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு பி. இது அவுட்டு, பி மட்டும் இருக்குது. ஸோ 0 ப்ளஸ் பி பி, பி இன்ட்டு 1 1 பி. ஸோ பி ஒய் ஆஃப் 0 பி வருது, அதில் சப்ஸ்டியூட் பண்ணால். இப்போ ஒய் ஆஃப் 0ன்றது ஆக்சுவலாக 1 இல்லையா, அப்போ 1 ஈக்குவல் டு பி. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒய் டேஷ் ஆஃப் 0, ஒய் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு -2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒய் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு -2 இதோ இன்புட் பண்ணுறோம், ஒய் டேஷில் போடுறோம். இப்போ ஒய் டேஷ் ஆஃப் 0 இங்கே 0 கொடுத்தா இங்கே இ பவர் 0 இங்கே 1 ஆகிடும். அப்போ ஏ இன்ட்டு 1 ஏ. ஓகே, மைனஸ் இந்த டேர்ம் பாருங்கள், 0 கொடுக்கும்போது ஏ இங்கே அவுட் ஆகிடும், பி மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் பி இ பவர் 0 1 ஆகிடும். இங்கே மைனஸ் பி மட்டும் மிச்சம் நிற்குது, இங்கே வந்து ஏ மட்டும் நிற்குது. ஓகே, ஏ மைனஸ் பி, இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. ஸோ இது அவுட்டு, இது 1 ஆகிடுது, இங்கே பி மைனஸ் ஏ மைனஸ் பி. ஸோ ஒய் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஆக்சுவலாக ஒய் டேஷ் ஆஃப் 0ன்றது -2, இதை எடுத்துகிட்டு -2 போட்டுக்கோங்க. -2 ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. பி வந்து 1ன்னு தெரியும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. -2 ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1. இதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் +1 ஆகிடும். -2 + 1 ஈக்குவல் டு ஏ. அப்போது -1 ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏ பி கிடச்சிருச்சா. இப்போது இந்த ஜென்ரல் சொல்யூஷன் இதில் இருந்து இது வேணால் 1ன்னு வச்சுக்கோங்க. 1 இம்ப்ளைஸ் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுகிறேன். ஸோ 1 இம்ப்ளைஸ் ஜென்ரல் சொல்யூஷன் ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு என்னது, ஏடி ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் டி. இதானே, இதில் ஏபியை போட்டுருங்க, உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ வந்து -1, ஸோ மைனஸ் டி ப்ளஸ் பி வந்து 1 இ பவர் மைனஸ் டி. ரைட், இதை எப்படி எழுதிக்கலாம், ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 மைனஸ் டின்னு இதை எழுதிக்கலாம் இல்லையா, 1 மைனஸ் டி இ பவர் மைனஸ் டி இப்படியும் எழுதிக்கலாம். இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போது 1 மைனஸ் டி இ பவர் மைனஸ் டி எங்கே சார் இருக்குது கொஷினில் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. ரைட், ஒன்றும் இல்லை, முதல்ல கிவன் ஓடி செகண்ட் ஆர் ஓடி அதை எழுதிக்கோங்க, ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுங்க, சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கோங்க. சேமாக டிஸ்டிங்க்டாக காம்ப்ளெக்ஸ் நம்பரான்னு பார்த்துக்கோங்க. 3க்கும் நான் சொல்லிட்டேன், இங்கே சேமாக வந்துருச்சு, ரியல் நம்பர்ஸு டிஸ்டிங்க்டாக இல்லை சேமாக இருக்குது. ஸோ இதை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா எடுத்துக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போது பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும், பட் இங்கே 0 வந்துடுச்சு, நல்லதாக போச்சு, அதனால் பிஐயும் 0 ஆகிடும். இப்போது ஜென்ரல் சொல்யூஷன் இதான் ஃபார்ம், சிஎஃப் ப்ளஸ் பிஐ, ஒய் ஆஃப் டி ஈக்குவல் சிஎஃப் ப்ளஸ் பிஐ. சிஎஃப் இருக்குது, பிஐ ப்ளஸ் 0 அது போட வேண்டாம். இப்போது ஒய் டேஷ் கண்டுபிடிச்சிக்கோங்க, இதுலேருந்து யூவி மெத்தடு தான் இந்த சொல்லியிருக்கேன் ஃபார்முலா, நல்லா தெரிஞ்சது தான் உங்களுக்கு. ஸோ ஒய் டேஷ் ஆஃப் டி கண்டுபிடிச்சிக்கோங்க. எதுக்குன்னா இனிஷியல் கண்டிஷன் போட, அந்த கண்டிஷன் உங்களுக்கு ஒய் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு -2 கொடுத்துருக்காங்களே அதை போட. இப்போ ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1ன்னு நம்ம 1ல் போட்டோம்னா 1 இம்ப்ளைஸ் இந்த மாதிரி வந்து நிற்குது. இப்போ ஒய் ஆஃப் 0ன்றது 1 தான், அப்போ 1 ஈக்குவல் டு பி. ரைட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் ஆஃப் 0 அந்த இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, செகண்ட், இது வேணால் செகண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒய் டேஷ் ஆஃப் டியை செகண்டுன்னு வச்சுக்கோங்க. செகண்டில் வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் ஒய் டேஷ் ஆஃப் 0, ஒய் டேஷில் நான் 0 கொடுக்குறேன், கொடுத்தா ஏ மைனஸ் பி வருது. இப்போ ஆக்சுவலாக ஒய் டேஷ் 0ன்றது -2 தான், அதை இங்கே போட்டுக்கிறோம். ஏ மைனஸ் பி, இப்போ பி தெரியும் 1, ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணால் ஏ வேல்யூ -1, ஏவும் பியும் கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் இப்படி மாறி நிற்குது. ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ அடுத்தடுத்து நிறைய ஓடிபிடி ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். நிறைய வேகமாக படிக்க ஆரம்பிங்க. இந்தமாரி ப்ரீவியஸ் இயர் இதெல்லாம் சொல்யூஷன் போட்டுகிட்டே வரேன் இல்லையா, அதெல்லாம் ஒன்றா புக்லெட்டாக தட்டினா ஒரு 180 பக்கம் தொட்டுருச்சு. இன்றைக்கி வீடியோவோட 180 பக்கம் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 877080484541. ப்ரீவியஸ் இயர்னால் எது சார்? 2012, 16, 17 இதில் இருக்கிற முக்கியமான கணக்குங்கள்லாம் எடுத்து சால்வ் பண்ணுது. ஒரு 17 அப்புறம் தியரி பார்ட்டும் கொஞ்சம் பின்னாடி வச்சுருக்கேன், முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறத. ஸோ எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 180 பேஜஸ் வந்துருச்சு. வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.